வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நாள் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18/7/2025 இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை, அதுவும் சிறப்பான ஒரு அமாவாசை. இன்றைக்கி வந்து ஆடி அமாவாசை. கண்டிப்பாக இன்றைய நாள் எல்லோரும் ஒரு ஆலய வழிபாட்டோடு இன்றைய நாள் நீங்கள் சிறப்பாக செய்யும்போது இன்னும் கூட மேன்மையான பலன்கள், அதாவது வருடத்தில் எத்தனையோ வெள்ளிக்கிழமை வந்தாலும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ரொம்பவுமே சிறப்பு. அதனால் அம்மனுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறத சொல்ல ஆடி மாதத்தில் வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு சுபகாரியமாகவே நடக்கும். அதாவது அம்மனை வழிபாடு மூலியமாக இந்த வெள்ளிக்கிழமை நாடுகள் ஆடி வெள்ளியில் செய்யும்போது உங்களுக்கு கட்டாயமான ஒரு மேம்பாடுகள் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அதனால் சொல்கிறோம். அதே மாதிரி மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான கோச்சார பலன்கள் என்னங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லோரும் ஒரு ஆலய வழிபாட்டோட இன்றைய நாள் நீங்கள் சிறப்பாக தொடங்க. அதுவும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைங்கிறது அதுவும் முதல் வெள்ளி ரொம்பவே சூப்பராக ஒரு விசேஷமான ஒரு வெள்ளிக்கிழமையாக இருக்கும். இன்றைய நாள் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் கோயில் ஆலய வழிபாட்டோட இன்றைய நாள் ஒரு சிறப்பான ஒரு தொடக்கத்தோடு ஆரம்பிங்க. சரிங்களா? மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான கோச்சார பலன்கள் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு வந்து மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா தெற்கு, ராசியான நிறம் மஞ்சள். சரிங்களா? அனுபவங்கள் உண்டான நாளாகும், அதே மாதிரி உறவுகள் மேம்படும் நாளாகும், அதே மாதிரி மாற்றங்கள் ஏற்படும் நாளாகவும் இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்குது. ஒரு அனுபவங்கள் அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்பு, அதாவது ஆன்மீக அனுபவமாகட்டும் இல்லை மற்றபடி வேறு விதமான அனுபவங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் ஒரு ஆலய வழிபாட்டோடு இன்றைய நாள் நீங்கள் தொடங்கும்போது இன்னமும் மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். மேசராசிக்காரவங்களுக்கு கண்டிப்பாக மேசத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, அதிகமான கோபத்தன்மை, அதிகமாக வந்து சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க அப்படிங்கிற நிறைய குவாலிட்டிஸ் உங்கள்கிட்ட இருந்தாலும் நீங்கள் யாருக்கும் வந்து அடிபணிஞ்சு போக மாட்டீங்கிறத உங்களுடைய மெயின் குவாலிட்டிஸ். அதாவது பார்த்திங்கன்னா யாருக்குமே வந்து தலை வணங்க மாட்டாங்க, அது ரொம்ப முக்கியம். அன்புக்கு தலை வணங்குவாங்க, அதிகாரத்துக்கு தலை வணங்காத ஒரே ஒரு டைப் அப்படின்னா அது மேஷத்துக்கு வந்து வணங்கவே மாட்டாங்க. நீ என்ன தான் நீ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நீயா நானாக பார்த்துக்குவோம், போட்டு பார்த்துக்குவோம். அதே மாதிரி அன்பாக சொன்னால் உடனே கேட்டுக்கக்கூடிய ஒரு டைப்பு தான் மேசராசிக்காரவங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற நோக்கத்தோடு போகக்கூடிய ஒரு சில ராசிகளில் மேசமும் ரொம்ப சுறுசுறுப்பான ராசி, ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக எதையும் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? ஏன்னா சூரியனை வந்து உச்சமாகக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா அது மேசம் தானே. அப்போ தானே உங்களுக்கு இந்த கான்ஃபிடென்ட், தைரியம், அதிகாரம் இதெல்லாம் வந்து அதிகமாக வந்து தோரணைகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா மேச ராசி. சரிங்களா? இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா தெற்கு, ராசியான நிறம் இளம் மஞ்சள். சரிங்களா? இன்றைக்கி கொஞ்சம் புதுமையான அனுபவங்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். 4+9ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து இடபத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு, ராசியான நிறம் சாம்பல். சரிங்களா? சிந்தனைகள் மேம்படும் நாளாகும். அதே மாதிரி வந்து இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அலைச்சல்கள் நீங்கும். இதாவது நாள் இருந்த அலைச்சல்களை இன்றைய நாள் நீங்கி கொஞ்சம் சுவாசம் நல்ல ஒரு பெருமூச்சு விடுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில விஷயங்களில் கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. கொஞ்சம் சுப செலவுகளும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது. ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது இன்றைக்கி ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேற்கு, ராசியாக நிறம் சாம்பல். சரிங்களா? சிந்தனைகள் மேம்படும் நாளாகும். இந்த ராசியை பற்றி சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் ஆடம்பரமாக வாழணும்னு ஆசைப்படுற ஒரு டைப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுலேயுமே கொஞ்சம் கௌரவம் பார்த்து செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதாவது இவங்க போகிற இடத்துல இவங்களை கொஞ்சம் மதிக்கலைன்னா இவங்க கோவப்பட்டு வந்துடுவாங்க. அவங்க கூட பேசவோ கூட மாட்டாங்க, அவ்வளோதான். அவங்க நாகரிகமாக கொஞ்சம் வாழணும்னு ஆசைப்படுற ஒரு டைப்பில் வந்து இடபராசிக்காரங்க கொஞ்சம் நாகரிகத்தை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒரு ட்ரெஸ்ஸு போடுறதையாகட்டும், துணிமணிகள் போடுறதையாகட்டும் ரொம்பவுமே டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணி பேச்சில் கூட டீசெண்டாக இருக்கணும், சாப்பிட்றத கூட டீசெண்டாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க தான் இடபராசிக்காரவங்க. சரிங்களா? உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா மேற்கு, ராசியாக நிறம் சாம்பல். சிந்தனைகள் மேம்படும் நாளாகும். உங்களுக்கு நல்லாவே இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சிறப்பான நாளாக இருக்குது. அதே மாதிரி 6+5ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு அடுத்து மிதனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியான நிறம் நீலம். லாபகரமான நாளாகும். அதே மாதிரி தாமதங்கள் விலகும் நாளாகும், ஆர்வம் ஏற்படும் நாளாகவும், மதிப்பு உயரும் நாளாகவும் இருக்குது. அதாவது இந்த மிதுன ராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அருமையான ஒரு பர்சனாலிட்டி, கொஞ்சம் உயரமாக இருக்கக்கூடிய ஒரு டைப்பாக இருப்பாங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் இன்டெலிஜெண்ட்டாக பேசுவாங்க. எது பேசினாலும் கொஞ்சம் இன்டெலிஜெண்ட்டாக இருக்கும். இப்போ அவங்க பேசுகிறது இப்போ புரியாது, நமக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் புரியும்பாங்களா, அது மாதிரியான ஒரு டைப்பு. இப்போ புரியாது. நிறைய பேர் மிதுன ராசியில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புரியாது. அதுபோக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. கொஞ்சம் ஊர் சுற்றுறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா அது 3ஆம் இடம் இல்லையா, காலபுருஷனுக்கே 3ஆம் இடம் இல்லையா, நல்லா செலவு பண்ணணும், சுற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அவங்களுக்கு. அந்த மாதிரியான டைப்பாக இருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா மேற்கு, ராசியாக நிறம் நீலம். அதே மாதிரி 7+8ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர். அதுக்கடுத்து கடகம். இந்த கடகராசிக்காரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னா மேற்கு,
ராசியான நிறம் கருஞ்சிவப்பு. சரிங்களா, மதிப்பு உயரும் நாளாகவும் திருப்திகரமான நாளாகவும் அதே மாதிரி அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும். புதுமையான ஒரு அனுபவங்கள் உங்களுக்கு இன்றைய நாளில் கிடச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான நாளாக இருக்கும். கொஞ்சம் எமோஷனல் டைப்பாக இருப்பாங்க கடகராசிக்கிறவங்க. அதுபோக ஏதாவது ஒரு நீர்நிலைகள் பார்த்தா உடனே குளிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா அது ஒரு அந்த ராசினுடைய தன்மை. கொஞ்சம் குளிர்ச்சி விரும்பக்கூடியவங்க. சரிங்களா, அதே மாதிரி உங்களுக்கு சளி பிடிச்சா கூட ரொம்ப நாள் போட்டு தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கும், விட்டு போகாது. சரி, ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச இடத்துல தானே இருப்பாங்க. சளியாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அது மாதிரி. சரிங்களா, அதே மாதிரி உங்களுக்கு 6+9 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர். அடுத்து சிம்மம். சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு, ராசியா நிறம் சந்தனம். சரிங்களா, நெருக்கங்கள் அதிகரிக்கும் நாளாகும், விவேகத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகும், அதே மாதிரி மேன்மை அதிகரிக்கும் நாளாகும். உங்களுடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதுக்கான முதல் படி இன்றை எடுத்து வைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. சிம்மராசிக்காரவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு, ராசியா நிறம் சந்தனம். சரிங்களா, அதே மாதிரி உங்களுக்கு வந்து 7+6 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து கன்னி. கன்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் மஞ்சள். சரிங்களா, அதே மாதிரி இன்ற வேறுபாடுகள் களையும் நாளாகும், தாமதங்கள் விலகும் நாளாகும். அதே மாதிரி சோர்வுகள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கும். கொஞ்சம் சோர்வுகள் கொஞ்சம் சோர்வாகிறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. நிறைய வேலைகள் செஞ்சு கொஞ்சம் சோர்வாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் வேலைப்படு அதிகரிக்கிறதுக்கும் இன்றைய நாளில் வாய்ப்புகள் இருக்குது. அலைச்சலுக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி கன்னிராசி உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. 6+3 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை தெற்கு, ராசியா நிறம் வெளிர் மஞ்சள். சரிங்களா, திறமைகள் மேம்படும் நாளாகவும் மாற்றங்கள் உண்டான நாளாகவும் உதவி கிடைக்கும் நாளாகவும் அதே மாதிரி திருப்திகரமான ஒரு நாளாகவும் இருக்குது. சரிங்களா, நீங்கள் கேட்ட இடத்துல உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திருப்திகரமான நாளாக இருக்கும். வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ண மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, அது கோயிலுக்கு போகிறோம், வேறு ஏதோ ஒரு விஷயத்தை சாதித்தோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது நமக்கு இன்றைக்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி 5+7 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். ஒரு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலாமுக்கு தெற்கு, ராசியா நிறம் வெளிர் மஞ்சள். வெளிர் மஞ்சள் வந்து உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளான நிறமாக இருக்கும். அதே மாதிரி அடுத்து விருச்சகம். விருச்சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடமேற்கு, ராசியா நிறம் நீலம். சரிங்களா, சிந்தனைகள் மேம்படும் நாளாகவும் ஆர்வம் உண்டான நாளாகவும் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்குண்டான சிந்தனைகள் உங்களுக்கு மேலே கொடுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். ஒரு தொழில் ரீதியான உங்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள் முயற்சிகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான மேன்மையான நாளாக கண்டிப்பாக இருக்கும். ஒரு ஆலய வழிபாட்டோட இன்றைய நாள் நீங்கள் தொடங்கும்போது இன்னும் கூட மேன்மையான பலன்கள் இருக்கும். அதே மாதிரி 6+4 உங்களுக்கு அனுகூலமான நம்பராக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா வடமேற்கு, ராசியா நிறம் நீலம். சரிங்களா, அடுத்து தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிழக்கு, ராசியா நிறம் மஞ்சள். சரிங்களா, அதே மாதிரி தனுசுக்கு வந்து வாய்ப்புகள் ஏற்படும் நாளாகும், ஆதரவான நாளாகும், அதே மாதிரி ஆர்வம் உண்டான நாளாகும், கொஞ்சம் லாபங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏதாவது தொழில் ரீதியான சரி, மற்றபடி ஏதாவது நீங்கள் 1 போட்டு 2 எடுக்கிற, 2 போட்டு 3 எடுக்கிற அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான நாளாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ஆலய வழிபாட்டோட இன்றைய நாள் நீங்கள் செய்யும் போது இன்னும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய நாள் வந்து மஞ்சள் கலர் வந்து உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். உங்களுக்கு திசைங்கிறது கிழக்கு திசை சூப்பராக இருக்கும். ஏன்னா ஏன் இப்படி சொல்கிறேன்னா குரு பகவானுக்கு பிடிச்ச திசை கலரே வந்து மஞ்சள் தான், கிழக்கு திசை தான். சரிங்களா, அப்போ அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும் இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி 8+6 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அனுகூலமான திசை கிழக்கு, ராசியா நிறம் மஞ்சள். சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மரத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வடமேற்கு, ராசியா நிறம் அடர் நீலம். சரிங்களா, எதிர்பார்ப்புகள் ஏற்படும் நாளாகும், அதே மாதிரி அனுபவங்கள் ஏற்படும் நாளாகும், குழப்பங்கள் விலகும் நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு உற்றாரினுடைய பாசத்தோடு செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அன்பு பரிமாறிக்கொள்ள ஒரு அருமையான ஒரு நாளாக கண்டிப்பாக இன்றைய நாள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அனுகூலமான திசைங்கிறது வடமேற்கு, ராசியா நிறம் அடர் நீலம். சந்திப்புகள் ஏற்படும் நாளாக இருக்குது. புதிய அறிமுகங்கள், புதிய சந்திப்புகள் ஏற்படும் நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு அனுகூலமான திசை வடமேற்கு, ராசியா நிறம் அடர் நீலம். 4+8 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அடுத்து கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் இளஞ்சிவப்பு. சரிங்களா, ஒத்துழைப்புகள் மேம்படும் நாளாகும், நம்பிக்கை பிறக்கும் நாளாகும், பிரச்சனைகள் தீரும் நாளாகும், அதே மாதிரி சஞ்சலங்கள் மறையும் நாளாகவும் இருக்குது. சரிங்களா, என்ன ஏதாவது மனசு சஞ்சலங்கள் இருந்தால் கூட இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான நாளாக கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா, உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா இளஞ்சிவப்பு, ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா இளஞ்சிவப்பு, ராசியான திசை வந்து உங்களுக்கு மேற்கு திசை ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 7+5 அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
மீனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு, ராசியா நிறம் வெளிர் நீலம். சரிங்களா? வேறுபாடுகளை குறைக்கும் நாளாகவும், அதே மாதிரி மாற்றங்கள் ஏற்படும் நாளாகவும், புரிதல் ஏற்படும் நாளாகவும் இருக்குது. லாபங்கள் கொஞ்சம் மேம்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு இன்றைய நாளும் உங்களுக்கு மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா தெற்கு, ராசியா நிறம் வெளிர் நீலம். சரிங்களா? இன்றைய நாள் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. அதே மாதிரி 5, 6ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். சரிங்களா? 12 ராசிக்கும் 12 விதமான நம்பர் கொடுத்துருக்கோம். இன்றைய ப்ரீஸும் சேர்த்து கொடுத்துருக்கோம். இன்றைய நாள் உங்களுக்கு கட்டாயமாக நல்ல நாளாக கண்டிப்பாக அமையும்.